இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு எத்தனை போராட்டம் உயிர்த்தியாகத்திற்கு பிறகு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது. அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாடுன்னு சொல்லாத தமிழகம் சொல்லு. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களின் உணர்வுகளை, தமிழர்களை, எங்கள் சுயமரியாதையை அவமானப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள். நாங்க ஒவ்வொரு நாளும் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஓட ஓட விரட்டப்படும் நாள் வெகு விரைவிலே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் முதல்வர் மிக பொறுமையாக இருக்கக்கூடியவர். ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு என்று எழுதிய தலைவர் கலைஞரின் வழியிலே வந்தவர்கள் நாங்கள். அதனால பொறுத்தது போதும் என்ற நாள் வருவதற்கு முன்னால் உங்கள் நாவை அடக்குங்கள், உங்களுடைய நடத்தையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வருஷம் பொங்கல் வருதா, புது வருஷம் வருதான்னு இல்ல, ஆனா ஆளுநர் வந்து பிரச்சனையை கிளப்புவது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலாக மாறிக்கொண்டிருக்கிறது. எத்தனை ஒரு ஆளுநர் இங்கே தயாநிதி அவர்கள் பேசும்பொழுது சொன்ன போல ரப்பர் ஸ்டாம்ப் வீட்டுல இருங்க, ஏதாவது திறக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாங்கன்னா போங்க, என்ன பேசணும்னு புரிந்து கொண்டு பேசுங்க. இதையெல்லாம் விட்டுட்டு ஆளுநருக்கு ஏன் அரசியல்? ஆளுநர் அரசியல் பேச வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை, நியாயம் இல்லை. ஆனா தொடர்ந்து அரசியல் பேசிக்கொண்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பிரச்சனைகளை எழுப்பிக்கொண்டு ஒவ்வொரு முறையும் இங்கு இருக்கக்கூடிய அரசை விமர்சனம் செய்து கொண்டு இதைவிட நல்ல ஆட்சி இந்தியாவிலே வேற எங்கேயும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னாலே உங்களுக்கு கஷ்டம். போன தடவை அந்த வார்த்தையை கூட திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றத கூட நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னவர் தான் இந்த ஆளுநர். அவ்வளவு பயம். திராவிடம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு தூக்கத்துல கூட கனவுல கூட பயம் வரக்கூடிய ஒரு வார்த்தையாக அந்த திராவிட மாடல் ஆட்சியை மாற்றி தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3வது வருஷம் இன்னைக்கு நேற்று நடந்து வெளில போயிட்டாரு. நான் கேட்கிறேன், மற்ற மாநிலத்துல எல்லாம் வந்து கவர்னரை மாத்துறீங்கல்ல, கேரளால மாத்திருக்கீங்க, மணிப்பூர்ல மாத்திருக்கீங்க, பீகார்ல மாத்திருக்கீங்க, ஏன் இந்த கவர்னரை மட்டும் இங்க தமிழ்நாட்டுல அச்சடிச்சு வச்சாமல சாசனம் எழுதி வச்சாப்பல ஏன் இங்க வச்சிருக்காங்க பிஜேபி? நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம், அவர்களை இருக்கிற இடத்துல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.